இவராலதான் இவ்வளோ பெரிய கட்சி பிளவு ஏற்பட்டுச்சா? கட்சியில பிரச்சனை இருக்கலாம், இங்க கட்சி யாருக்குன்றதான் பிரச்சனையே. 1989 ராமதாஸ் பாமக அப்படின்ற கட்சியை தொடங்கினாரு. கொஞ்ச வருஷத்துல அவரோட பையன் அன்புமணியும் உள்ள வராரு. 2 பேரும் கட்சியை நல்லபடியா நடத்திட்டு வந்தாங்க. சமீபத்துல அவங்க 2 பேருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால கட்சியும் பிளவுபட ஆரம்பிச்சிருச்சு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இப்படி இரு தரப்போட தீர்மானமும் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டது. அப்ப ராமதாஸ் ஒரு கடிதமும் எழுதுறாரு, மாம்பழ சின்னத்தை தனக்கு ஒதுக்க கோரி. இப்பதான் அன்புமணி ஒரு படி மேல போய் தேர்தல் ஆணையத்துக்கு நேரா சென்றே முறையிட்டாரு. இப்படி இரு தரப்பு வாதமும் தேர்தல் ஆணையத்துக்கு போன பிறகுமே ஆனா தேர்தல் ஆணையம் 2026 ஆகஸ்ட் வரைக்கும் பாமக அன்புமணியோட தலைமையில தான் இருக்கணும் அப்படிங்கறத அங்கீகரிச்சிருக்காங்க. ஏன் தேர்தல்ல போட்டியிடும் வேட்பாளர்கள் B மற்றும் A படிவங்கள்ல கையெழுத்திடும் அதிகாரம் கூட அன்புமணிக்கு தான் இருக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. இது ராமதாஸ் தரப்புக்கு அதிர்ச்சி அளிச்சாலும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கலான்னு பாத்துட்டு இருக்காங்க. ராமதாஸ் மற்றும் அன்புமணியோட மோதலுக்கு GK மணிதான் காரணம்னு ஒரு தரப்பு சொன்னாலும் இல்ல, பாமக செயல் தலைவரும் ராமதாஸோட மகளுமான காந்திமதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, GK மணிதான் இந்த கட்சியையும் இந்த குடும்பத்தையும் சேர்க்க பல முயற்சிகள் எடுத்தாரு. ஆனா ராமதாஸ் யாரோட கருத்துக்களையும் கேட்க முற்படல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.